பார்வை கோடி நன்மைகளை தரும்னு சொல்வாங்க. சித்திரை 18ஆம் நாள், அதாவது மே 1ஆம் தேதியான இன்று மாலை 5:01 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருக்கிறாரு. இந்த குரு பெயர்ச்சியானது 12 ராசியினருக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நன்மைகளை அள்ளித்தரப் போகிறது என்பதை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை துல்லியமாக கணித்து சொல்வதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பிரபல ஜோதிட வல்லுநர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அடுத்ததாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம். அடுத்ததாக மயிலாடுதுறை சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். நமஸ்காரம். வணக்கம் நேயர்களே. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். இந்த நிலையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரிஷ் ராமன் சார், மேஷ ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நன்மைகள் அள்ளித்தரும் ஆண்டாக இருக்க போதா எப்படி? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்சா பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போறதுன்னு கேட்டால், முதல் விஷயம், வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். இந்த குரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நிறைய நல்லதான் பண்ண போறார். ஏன்னா இந்நாள் வரை லக்னத்துல இல்லைன்னா ராசிலேயே குரு இருந்து பல பேருக்கு கன்ஃபியூஷனை கொடுத்துருப்பார். உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய இடங்கள்ல யாரோ பண்ண குத்தத்துக்கு நம்ம போய் முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருப்பார். ஆனா இப்போ ரொம்ப முக்கியமானது, நோய் கடன் வழக்கு ருணம் ரோகம் க்ஷத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை வருவதனால நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். லாஸ்ட் 8 மாசமா கேத்து அந்த இடத்துல வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், நிறைய பேருக்கு கிட்னிஸ் இஷ்யூஸ், சிறுநீரக கற்கள், மைண்ட் லெவல்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ், எதிரி தொல்லை எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு பூர்த்தி அடையக்கூடிய, அது காணாமல் போகக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியா இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமா கடன் ஒன்றை க்ளோஸ் பண்ணுவீங்க. எதிர்பாராத அவமானம், எதிர்பாராத துக்கம், தண்ட செலவுகள் எல்லாமே இனிமேல் இருக்காதுன்னு சொல்லலாம். துஷ்ட கிரகம்னு சொல்லுவோம், அதாவது அஷ்டமத்துடைய ஸ்தானத்துல பொதுவாகவே கெட்ட விஷயங்கள், பீடைகள் எல்லாமே பரிகாரம் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியா இருக்கப்படுது. நிறைய பேருக்கு குடும்பத்துல புதிய வரவுகள் வரும். ரெண்டாவது, காசு பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் சேர்க்கை அடையக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு லைஃப் டைம் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்கும். ரெண்டாவது, உங்களுடைய வாக் பலித்தம் அதிகரிக்கும். செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான விஷயம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டுல கல்யாணம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம். குழந்தை பிராப்தம் தாமதமாயின்றதுன்னா IUI IVF சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான லைஃப் அமையும். ரெண்டாவது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைகள் இருக்கக்கூடிய இடுக்கு சிரமம் எல்லாம் காணாமல் போயிடும். தெரியாத புரியாத நபர்கள், அதே மாதிரி வேற்று மொழி மனிதர்கள் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஃபேமிலி ஃபுல்லா ஒரு ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப முக்கியமா கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அற்புதமான ராசிகள்ல மேஷ ராசி ஒன்று. சரி, இப்போ மேஷ ராசியினருக்கு பொதுவாக ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஏன்னா குருவானது மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போறாரு. சோ எப்படி இருக்குமோ நம்ம ராசிக்குன்னு. ஆனா நீங்க சொல்றதுல இருந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய நாட்களாக வரும் நாட்கள் இருக்க போகுதுன்றது தெளிவாகுது. பீமராஜ ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, ரிஷப ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா குரு பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வராரு. சோ எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசி என்பர்களே, இப்போ உங்களுடைய ராசிக்கு குரு வரார். இதை ஜென்ம குரு காலம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் இருந்தது 12ஆம் இடம். இதை விரய குருன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ ராசிக்கு வரக்கூடியது உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை தரும். எப்படி தரும்? அவர் தான் ஜென்ம குருவாச்சே. ஜென்ம குருன்னு சொன்னால் மந்த நிலை, முடக்க நிலையை தானே தரணும். அதை எப்படி நல்ல பலன் தருவார் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? விரயத்தில் இருந்தார். அப்போ உங்களுடைய பொருள், உங்களுடைய நேரம், உங்களுடைய புகழ், செல்வாக்கு எல்லாமே விரயமாகி இருக்கும். ஆனால் இப்போ ஜென்மத்துக்கு வரும்போது குருன்னு சொன்னாலே முக்கியமானது என்ன? அவருடைய பார்வை தான். வேற எந்த ஒரு கிரகத்தையும் குருவுடைய பார்வைக்கு நிகராக ஒப்பிட்டு சொல்லவே இல்லை. சூரியன் தான் எல்லா கிரகத்துக்குமே தலையாயவர். அவரை கூட சூரிய பார்வைன்னு சொல்லலை. அப்படி ஜென்ம குருவா இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார்.
5ஆம் இடம்னு சொன்ன என்ன? பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு அதிபதி யாரு? புத்திரகாரகன் குரு. அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகள் இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய கல்வி நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பருவ வயது வந்த பிள்ளைகளுக்கு பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னு சொல்லி பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தா அவங்களுக்கு இப்போ நல்ல குணம் உண்டாகும், நல்ல பழக்கம், நல்ல பெயரை எடுப்பான். அப்புறம் குரு பகவான் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் சொல்லும்போது வாழ்க்கை துணையை குறிக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடியவ ஆண்களா இருந்தா உங்களுடைய மனைவிக்கு இப்போ பொற்காலம்னு சொல்லலாம். பெண்களா இருந்தா கணவனுக்கு இப்போ நற்காலம்னு சொல்லலாம். அப்படியாக வாழ்க்கை துணைக்கு நல்லது. பழகிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா உங்களால அவர்களுக்கு நல்லது நடக்கிறதுனால அவங்க உங்களை கொண்டாடுவாங்க. நல்லவர், எனக்கு வழிகாட்டினார், உதவி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் சொல்றது. அப்போ உங்களுடைய பெற்றோர்களுக்கு இதெல்லாம் செய்யலேன்ற ஆதங்கம் உங்களுக்கு இருந்தா நீங்க வெளிநாட்டுல இருக்கலாம், அல்லது சொந்த ஊர்ல இருந்து வெளி நகரங்களுக்கு வந்திருக்கலாம். பெற்றோரை போய் பார்க்கறது, அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முடியும். இது பொதுவான பலன். உங்களுடைய நட்சத்திரம் சொல்லும்போது கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்துல அபிவிருத்தி உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காராளுக்கு இப்போது மனதுல சந்தோஷம் இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய விசாரம், கவலை, சஞ்சலம் இதெல்லாம் தீரும். மிருகசீரிஷம் முதல் 2 பாதங்கள்ல இருக்கவாளுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கும். மிருகசீரிஷம் சொல்லக்கூடியது செவ்வாயுடையது. எல்லாருக்குமே சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதா அமையும். ரிஷப ராசியினருக்கு குரு பயிற்சி அடையும் நிலையில் நற்காரியங்கள் நடக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போதுனே சொல்லலாம் இல்லையா சார், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா? ஆமா, அதுல ஒண்ணு என்னன்னா இவாளுக்கு நேரடியாக நடக்காது. ஜென்ம குருன்னு சொல்லும்போது குரு உங்ககிட்ட இருந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பார். அப்போ குழந்தைங்களுக்கு திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணை, பெற்றோர் இவர்களுக்காகத்தான் இந்த ஓராண்டு இருக்குமே தவிர நேரடியாக உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற டெபாசிட்டை எடுத்து தான் அவளுக்கெல்லாம் செலவு பண்ண போறீங்க. அப்படியாக இந்த பலன் இருக்கும். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சார், நீங்க சொல்லுங்க, மிதுனம் ராசியினருக்கு இந்த குரு பகவான் எந்த ஸ்தானத்திலிருந்து எந்த ஸ்தானத்துக்கு மாறுறாரு, என்ன மாதிரியான நலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்காரு? இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி காலத்தில் தேவையற்ற அவமானங்கள் இருந்துகிட்டு இருந்தது, அது மாறி போச்சு. ஆனால் மிதுன ராசிக்கு உபயராசியான மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அவர் 11ல் இருக்கும் பொழுது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுத்துருக்க மாட்டார். என்ன காரணம்னா தனித்த குரு அந்த 11ல் இருக்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்காம போயிருந்திருக்கும். அதே நேரத்தில் 12க்கு ரிஷபராசிக்கு வராரு குரு. குருவை பொறுத்த வரைக்கும் குரு வலயம்னு சொல்லுவோம். ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசிகளில் எப்பெல்லாம் குரு வருதோ அப்போ அதுக்கு பேர் குரு வலயம், வியாழனோட வட்டம்னு பேர். அப்போ தீமை செய்யக்கூடிய அளவில் இருந்தாலும் குரு நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறார். அவர் ரொம்ப நல்லவராக மாறிடுறார். அப்படிப்பட்ட நிலைமையில இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 10ஆம் அதிபதி 12க்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் தேவையற்ற தலையீடு இருக்கும். 3ஆம் நபர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார். அதனால உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை தீர்ந்துடும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்க போறார் குரு. அங்கே ஏற்கனவே கேது இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல், ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சல், இதே போல நிலைமைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் மாறப்போகுது. 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. ஏற்கனவே ஏதாவது வம்பு வழக்கு இருந்தது, எதிரிகள் பிரச்சனை இருந்தது, தொல்லை இருந்தது, அதெல்லாம் தீரப்போகுது. நீண்ட நாளாக வியாதி இருந்து அதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எந்த மருந்தை சாப்பிட்டா எப்படி தீருது அப்படிங்கிற நிலைமையே இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்த குரு பார்வை உங்கள் 6ஆம் இடத்துக்கு படும் பொழுது ஒரு புதுவிதமான மருந்து உங்கள் நோய்க்கு சூட்டபிள் ஆக போது வயோதிகர்கள், நோயாளிகள் இவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். வீட்டை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆடை சேர்க்கை நடைபெறும். புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான உகந்த காலமாக இருக்குது. சில பேர் அஷ்டமத்து சனி காலத்திலிருந்து ஒரு தேவையற்ற பழிச்சொல் இது சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட பழிச்சொல்லாம் மாறுற அளவுக்கு உங்கள் அவமானம் துடைத்தெறியப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் பெருகும். மேலதிகாரிகள் ஆதரவு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்க போகுது. மிருகசீஷம்
3, 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு புதுவிதமான ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு கையெழுத்தாக போகுது. ஆட்னா பார்ட்னர்ஸ்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றோம். திருவாதிரைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர்ற வாய்ப்ப நல்லா சிந்திச்சு கையகப்படுத்திங்க. அத உபயோகப்படுத்த பாருங்க. புனர்பூசம் 3 பாதங்களுக்கு உங்கள பொறுத்த வரைக்கும் வர்ற குரு பெயர்ச்சியானது ஒரு நல்ல பாராட்டுதலையும், புதிய பொறுப்புகளையும் குடுக்கக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கு. புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்திற்கு துளசி வாங்கி குடுங்க. ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரத்த தினமும் ஒரு 11 தடவ நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா, உங்க பிரச்சனைலாம் தீர்ற காலமா இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் ரொம்ப அழகாக தெளிவாகுது. குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா மிதுன ராசியினர் வந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நாட்களாக வந்து இருக்க போது, ஒரு நல்ல ஒரு நாட்களா இருக்க போகுதுன்ற விஷயம். பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. கடக ராசியினருக்கு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? ஓம் ஸ்ரீ மகா குருப்யோ நமஹ. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷமாக எப்பொழுதுமே குரு பகவான் அனுக்கிரகம் பண்ணுவார். என்ன காரணம் பார்த்தோம்னா, கடகராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா குரு பகவான் தான். அதனாலேயே கடகராசிக்காரா குரு பயிற்சினா ரொம்ப சந்தோஷப்படலாம். இந்த தடவை குரு பகவான் என்ன நன்மைகளை தரப்போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கு. சார், வேலை ரொம்ப ப்ரமோஷன் கிடைக்குங்கள், ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தில் அப்பாங்கிற ஸ்தானம், அம்மாங்கிற ஸ்தானம், அந்த ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ப்ரமோஷனும் கிடைக்க போகிறது. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷமா புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இதில், இந்த குரு பகவான் பாதகஸ்தானத்துக்கு வராரே, 11வது ஸ்தானம் சொல்லக்கூடியது கடகராசிக்காரர்களுக்கு பாதகம் பண்ணக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரே, அது சுக்கிரனுடைய வீடாக வேற இருக்கே. அப்போ 2 முரண்பட்ட கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை மாதிரி அது போயிடுறதே அப்படின்னா அதுலேயும் உண்மை இருக்கு. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒர்க்லோடு உங்களுக்கு அதிகரிக்கும், அப்படியும் இருக்கும். அதே மாதிரி கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு சுக்கிரனுடைய வீட்டில் இந்த குரு பகவான் வர்றதுனால கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் இந்த காலத்தில் காத்துட்டு இருக்கு. எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் புகழ் கூடி நாட்டக்கூடிய வருஷம் எதுன்னு கேட்டால் இந்த வருஷம் தான் கடகராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி அரசியலை சேர்ந்தவர்கள் அவளுக்கு நிறைய முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. ராஜாவாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியத்தில் இருக்கார் பாருங்க. அதனால கடகராசிக்காரர்கள் மிக உயர்வான வெற்றிகளை அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய பதவிகளை பெற போறான்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை நம்முடைய சப்தமஸ்தானத்தை பார்க்கறது. கல்யாண விஷயம் கூடி வரும், ஃபாரின் போற யோகம் கூடி வரும், வெளிநாட்டில் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், உங்களுக்கு சந்தோஷம் தானே, அப்படி நல்ல நேரம் நடக்கிறது. அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மனோ தைரியம் அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மனோ தைரியம் குறைச்சலா இருக்கு. இப்போ தைரியம் கூடும். ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவா, கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்கள், மருத்துவர்கள், இவாளுக்கு ரொம்ப புகழ் கிடைக்க போகிறது. குறிப்பா புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பில் பெரிய முன்னேற்றம் காத்துன்னு இருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூட எஜுகேஷன் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகிறது. பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கிறது. 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி கல்வியில் பெரிய அபிவிருத்தி ஏற்பட போகிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு இப்போ உடம்புல பேக் பெயின் இருக்கும், நிறைய கோளாறுகள், ஹார்மோன் பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கும். அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாகி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடம்பும் நல்லா இருக்கும், ஃபாரினுக்கு போகிற யோகமும் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாகவும் ஆபரண தங்கம் நிறைய வாங்கக்கூடிய யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு பெருகி வருவதனால இது அற்புதமான குரு பயிற்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் எந்த மந்திரம் சொன்னால் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்கோ. சொல்ல சொல்ல எல்லா வகையான சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். சார், ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா கடக ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா யோகம் தரக்கூடிய ஆண்டுன்றது ரொம்ப அழகாக தெளிவா சொன்னீங்க சார். சிம்ம ராசியினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரிஷ் ராமன் சார், சிம்ம ராசியினருக்கு குரு பகவானுடைய அனுகூலம் எந்த அளவுக்கு இருக்க போகுது? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராசி அல்லது லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு குரு பரப்புறாரு. 10ல் குரு வந்தா வேலை தொழில் காலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க
ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்போ ஸ்பிளிட் ஆகி 2-3 இடத்துல சம்பளம் வாங்குற மாதிரி வரும். அதாவது கன்சல்டன்சி, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட, அனலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய அருமையான ஒரு காலப்பிரமாணம். முதல் விஷயம். ரெண்டாவது, இந்நாள் வரை இருக்கக்கூடிய அந்த பணத்தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம பேசினாவே அந்த இடத்துல குத்தமாக மாறிடும். சில இடங்கள் நம்ம யதார்த்தமாக பேசும்பொழுது மற்றவங்களுக்கு போய் இந்த ஊசி குத்துற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இனிமேல காலி. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கே எடுபடாது. இப்பெல்லாம் சரியாயிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகளுக்காக நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது கேத்து இருக்கும் பொழுது இட்ஸ் கால் கார்சினோஜெனிக். அதாவது கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சிம்மம் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த லாஸ்ட் 8 monthsல யாரோ ஒருத்தருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது செட்டில் ஆகிடும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக சுகஸ்தானத்தை நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் தங்கவே முடியாது, நிறைய தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுறது. இனிமேல் நல்ல வீட்டில் தங்குவீங்க. வீட்டில் எல்லாருமே நல்லா அண்ணன் தருவாங்க. ரிலேட்டிவ்ஸ், அதாவது சொந்த பந்தங்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். பொருளாதாரம் செம்மையாக ஏறும். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட லைனில் இந்நாள் வரை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். ரெண்டாவது, நோய் கடன் வழக்கு எந்த விதமான பஞ்சாயத்துகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான தீர்ப்பு ஏற்படும்ங்கிறது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது, ரிஷபத்தில் குரு வரும்படுது, ஸ்தான பலம் கிடையாது. ஆனால் பார்வை பலத்தில் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய மகரத்தில் குரு பார்வை விழுகிறது, அது 9ஆம் பார்வையாக இருக்கிறதுங்கிறது கோட்டி புண்ணியம். ராமபிரானுடைய க்ஷேத்திரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் போகிறோம், உங்கள் லைஃபை மாற்றக்கூடிய அருமையான தருணம் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். மக நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் விஷயம் இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும். இல்லையா நீங்கள் உட்காந்துருக்கிற சேரையார் மாற்றி புது சேர் போடுவீங்க. டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேசிக்கலாக பெண்களுக்கு அவமரியாதை எல்லாமே நீங்க பெறக்கூடிய, மனசில் இருக்கக்கூடிய சோகம், கஷ்டம், நிறைய தலைவலி வேதனைகள், ஒத்த தலைவலி பாதி பேருக்கு இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து இப்போ செட்டில் ஆகிடும். நிறைய மனசு சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான ஆண்டுன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேலைகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடைச்சல், ஸ்ட்ரெஸ் மாறி புது வேலைக்கு ஜம்ப் அடிப்பீங்க. மூணாவது, உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்க நமக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமான இடங்கள்ல நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் நிற்காம கொஞ்சம் பேக் எண்டில் இருந்து நீங்கள் வேலை செய்கிறது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு கேஸ் ஒன்று ஓடின்னு இருக்கும், அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான பயிற்சியாக குரு பயிற்சி இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல அயோத்தியா ராமன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும். சார், நீங்க சொன்னதுல இருந்து தெளிவாகுது, சிம்ம ராசியினருக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை கூட இனிமேல குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு. கண்டிப்பா மாறும். பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, கன்னி ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு? கன்னி ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி 12 ராசிலேயே யாருக்கு வந்து அதிகமான சதவீத பலனை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா அதில் முதலிடம் பிடிக்கிறது நீங்கள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு இருந்த இடம் உங்களுக்கு 8ஆம் இடம், அஷ்டமத்தில் குரு நிற்கிறார். அப்படி இருக்கும்போது ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க. கரெக்டாக மே 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க, சஞ்சலத்தோடு இருப்பீங்க. கன்னி ராசியில் இருக்கவால இயற்கையிலேயே பிறவியிலேயே புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி புதன். அந்த புதன் கன்னி ராசியில் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிகிரியில் வரும்போதும் ஒவ்வொரு பலத்தை அடைகிறார். மேலும் கன்னி ராசியில் உத்தரம், ஹஸ்தம், சித்திரன்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால இயற்கையிலேயே பேராற்றல் கொண்ட நீங்கள் கடந்த ஓராண்டு காலமாக ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. வழக்கமாக படிப்பீங்களே நல்லா, இப்போ படிக்கலையே, எப்பயும் போல் உங்கள் வேலையில் வந்து உற்சாகம் இல்லையே, உங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, இப்போ இல்லையான்னு எல்லாரும் கேட்டிருப்பா. அந்த அளவுக்கு இருந்திருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் அப்படியே 100% மாறப்போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க, நல்லா படிக்க போகிறீங்க, உங்கள் வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி முயற்சி செய்து தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இந்த ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு 100%க்கு 1000% பலன் தரக்கூடிய அளவிற்கு வரும். ஏன்னா குரு 9ஆம் இடத்திற்கு வராரு, அவர் பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. உங்கள் ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், குரு பார்வை இப்போ ரிஷபத்துக்கு வரும்போது 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு இல்லையா. எப்போதுமே குரு உங்கள் ராசியை பார்த்துட்டு தான் இருக்கார். எப்படி? அவருக்கு மீனம், தனுசுன்னு சொல்லி 2 வீடு இருக்குது. மீனத்தில் இருக்கும்போது 7ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பார், காலபுருஷ தத்துவத்தின் படி. தனுசுல இருந்தால் 7ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்ப்பார். அப்போது புதனுடைய 2 ராசிகளையும் காலபுருஷ தத்துவத்தின் படி எப்போதுமே குரு பார்த்துட்டு இருக்கார். அதனால தான் நீங்கள் வந்து சமயோசித்தமாக நடந்துப்பீங்க, காரியத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க, திறமைசாலிகளாக இருப்பீங்க.
அந்த பலன் அனைத்தும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவாளுக்கு இந்த ஓராண்டு காலம் அற்புதமாக இருக்கும். குறிப்பாக புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதம் இதில் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போது உங்கள் ராசியிலேயே நான் சொன்ன இடங்கள்ல சூரியன் வருவார். அவருக்கும் குரு பார்வை கிடைக்கும். உத்திர நட்சத்திரத்துக்கு சூரியன் தான் அதிபதி. அதனால இந்த ஆண்டே உங்களுக்கு பொன்னான ஆண்டா இருக்கும். அதுல இந்த 3 மாதம் இன்னும் சிறப்பா இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காராளுக்கு அற்புதமான பலன். ஏன்னா இந்த குரு ரிஷபத்துல சஞ்சரிக்கும் போது கிருத்திகையில கொஞ்ச காலம் 2, 3, 4 பாதம், மிருக சீரிஷத்துல 1, 2ஆம் பாதம் தான். ஆனா ரோகிணி நட்சத்திரம் முழுக்க 4 பாதங்களும் சஞ்சரிக்கிறார். அதனால அஸ்த நட்சத்திரக்காராளுக்கு அற்புதமான பலன். சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவாளுக்கும் சிறந்த பலன் இப்போது கிடைக்கும். உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், பூமி லாபம் கிடைக்கும், வீடு கட்டணும்னா கட்ட முடியும், திருமண விஷயங்கள் கைகூடும். இப்படியாக மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசியாக கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய ராசி இருக்கு. இந்த பலன் முழுமையா கிடைக்கிறதுக்கு விநாயக பெருமானை வழிபடுங்க. இந்த கன்னி ராசியில தான் விநாயக பெருமானுடைய விநாயக சதுர்த்தி வரும். இப்ப ராசியில கேது இருக்கார். அதனால விநாயகர் வழிபாடை தினந்தோறும் செய்யுங்க, வெற்றியாளரா திகழுங்க. கன்னி ராசியினருக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் முழுமையா இருக்குன்றது ரொம்பவே தெளிவாகுது சார். சுந்தரமூர்த்தி சார், நீங்க சொல்லுங்க, துலாம் ராசியினருக்கு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நன்மைகள் அள்ளித்தர போறாரா இல்ல பாதகமா அமைய போதா சார்? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நேரடியா பலம் வாங்கக்கூடாது. ஏன்னா 3க்கும் 6க்கும் அதிபதி அவர். இந்த ராசிக்கு ஒரு பாவின்னு சொல்லலாம், ஒரு கெட்டவன்னு சொல்லலாம். அவர் சகட யோகத்துல 8ஆம் இடத்துல போய் உக்காந்துருக்க போறாரு. அப்ப 3, 6 அதிபதி 8ல போய் உக்காந்துருக்கும் பொழுது அவர் பார்வை பலத்தினால உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்ய போறாரு. 7ல இருந்த வரைக்கும் குரு ஒரு விதமான டென்ஷன்லயே உங்களை வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. நீங்க எதிர்பார்த்த அளவு பணவரவு வந்திருக்காது. வீட்லயும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, இப்படி பலவித சங்கடங்களுக்கு உங்களுக்கு உள்ளாக்கி இருப்பாரு குரு பகவான். அதே சமயம் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தாலும் 5ஆம் பார்வையா உங்க 12ஆம் இடத்தை பார்க்க போறாரு. ஏற்கனவே 12ல உங்களுக்கு கேது இருக்காரு. அவரு உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கும். அது பிசினஸ் பற்றிய கவலையா இருக்கலாம், தொழில் பற்றிய கவலையா இருக்கலாம், உத்தியோகம் பற்றிய கவலையா இருக்கலாம், குழந்தைகள் பற்றிய கவலையா இருக்கலாம், பணப்பிரச்சனையா இருக்கலாம். இது எல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல நேரமா இருக்கு. உங்களுக்கு பணம் பல வழியிலையும் இப்ப வரப்போகுது. 2வது 8ஆம் இடம்ங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க புதுசா கடன் வாங்கினாலும் ஒரு பணம் வரும். உங்களுக்கு சொத்து பாக பிரிவினை பண்ணாலும் ஒரு கடன் வரும். உயில் மூலம் கூட ஒரு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 12ல கேது, 6ல செவ்வாயின்னு ஒரு சாதகமற்ற பலன் இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால உங்க பூர்வ புண்ணிய பலனால நல்ல பலன் கிடைச்சிருந்தது. இப்ப இந்த குரு மாறும் பொழுது அது இரட்டிப்பாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கமான அந்யோன்யமான உறவு ஏற்பட போகுது. சித்திரை 3, 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது தகவல் உங்களுக்கு சேரப்போகுது. ஆனா ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த ஒரு வாய்ப்பு கொஞ்சம் தாமதமா ஆடி மாசத்துக்கு மேல கிடைக்கும். அதே சமயத்துல சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி நிலவும். ஆனா தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடாதீங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு இன்னொருத்தட்ட குறை பேசாதீங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடும். விசாக நட்சத்திரம் 3 பாதத்துல பிறந்தவங்களுக்கு சற்று பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல புது முதலீடு ஒன்று செய்யறதுக்கான யோசிக்கிறத நீங்க இப்போ ஆரம்பிப்பீங்க. அது சக்சஸ் ஆகும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்பட போகுது. சார், அப்ப துலாம் ராசியினருக்கு குரு பெயர்ச்சி நல்ல நேரம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பஞ்சநாதன் சார், விருச்சிகம் ராசியினருக்கு நன்மைகள் தரப்போதா இல்ல அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணுமா? நம்ம சுந்தரமூர்த்தி ரொம்ப அருமையா சொன்னார் துளாராசி பலன்களை. துளாராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்கு பாருங்க, விசாகம், அது விருச்சிக ராசியிலும் இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவான் என்ன ஆதிபத்தியத்துக்குடையவராக இருக்கார்? குடும்பஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் அவர் தான். அப்போ குடும்ப வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக அமைய போகிறது. பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துக்குன்னே உழைப்பாங்க, ஆனால் நல்ல பேர் கிடையாது. ஒரு குடும்ப தலைவனாக இருப்பார், எவ்வளவோ கடுமையாக இருந்து பிள்ளைகளை படிக்க வைப்பார்,
ஆனால் பிள்ளைகள் அம்மாவை நேசிக்கிற அளவுக்கு அப்பாவை நேசிக்க மாட்டான். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என்ற குடும்பத்துக்காகன்னு ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் அதில் ஒரு வருத்தம் இருக்கும். இந்த ஆண்டு அந்த வருத்தம் தீரப்போகிறது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சேர்ந்தவரும் அந்த குரு பகவான் தான். அதனால இந்த ஆண்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பெறுகிறது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் பெறுகிறது. நிறைய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் மனதில் நினைக்கக்கூடிய திட்டங்கள் வெற்றி பெறப் போகிற ஒரு நல்ல ஆண்டு. அதே நேரத்தில் இந்த நாட்டு நடப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற போது விருச்சிக ராசிக்காரர்கள் உயர்ந்த பதவிகளை பெறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய நேரடியான பார்வை யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருது. இதனால உங்களுக்கு கல்யாண விஷயத்துக்காக காத்திருக்கீங்கன்னா கல்யாணம் கூடி வரும். உங்கள் குடும்பத்தாருக்கு கல்யாண விஷயத்துக்காக காத்திருக்கீங்கன்னா குடும்பத்திலையும் கல்யாண விஷயமும் கூடி வரப்போகிறது. ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த மனநிலைகள் மாறி உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாக போகிறது. உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய பயணங்கள் மிகுந்த வெற்றிகரமாக அமையும். அப்படி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்தில் நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அவளுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் காத்துட்டு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பல நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லிட்டே வரோம். இதயங்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறோம். இது விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துக்கார மனசுல ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்ல இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று நீங்க போகிறது. வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் அமைய போகிறது. கல்வியில பிரமாதமான வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அடடா சபாஷ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்து இருக்கிறதுனால இது ஒரு அற்புதமான காலமா நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பீரியட் உங்களுக்கு. இந்த நேரத்தில் யாரை வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செவ்வாயுடைய ராசியை சேர்ந்தவர்கள். உங்களை இப்போ குரு பகவான் பார்க்கிறார். அப்போ முருகப்பெருமானே குருவாக நின்று அருள் புரியக்கூடிய அற்புதமான ஸ்தலம் எது? திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர் முருகனை நம்ம மனதார வழிபடுகிற போது எல்லா வகையான நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். குற்றம் குறைகள் விலகி, உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர்கள் விலகி, ஒரு நல்ல சூழ்நிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாக போகிற அற்புதமான குரு பயிற்சி இந்த பயிற்சி. விருச்சிகம் ராசியினருக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றது ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ஹரிஷ்ராமன் சார், தனுசு ராசியினருக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லைன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஆயிருக்கும். பல பேருக்கு ஃபேமிலியில் ஒன்று சேராமல் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அதுவும் நடந்திருக்கும். ஒரே பிரச்சனை, வேலை தான் ஒரு 8 மாசமா ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்கும். டெய்லியும் தலை இடி மண்டை இடிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ ஒரு குத்தம் சொல்லிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த நிலைமைகளில் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிஸ்னஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது. முதல் விஷயம், வீட்டுக்கு மேலே விஸ்தீரணம் பண்ணி கட்டுவீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்ட போறீங்க. வீடு உள்ள ஆடம்பரப்படுத்த போறீங்க. குழந்தைகளுக்காக நல்ல செலவுகள் பண்ண போறீங்க. IUI IVF ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பிராப்தம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அம்மாவுடைய தொண்டை பகுதி கவனமா இருக்கணும். ரெண்டாவது, உங்க வயிற்று பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தன்வந்திரி வழிபாடு, இது ரெண்டும் தொடர்ந்து பண்ணாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது நோய், கடன், வழக்கு எதுவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தட்சிணாமூர்த்தி வழிபாடும் தன்வந்திரி வழிபாடும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல டவுட் இல்லை. வேலை, இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, PR வாங்கிட்டு செட்டில் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமா உங்களுக்கு நடைபெறும். ஒரே இன்கம் இல்லாமல் இனிமேல் என்னன்னா ஒரு செகண்டரி இன்கம், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு பை டிஃபால்ட் பண்ணக்கூடிய ப்ளூ சிப் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பம் ஒன்று சேருங்கிறது தான் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கப்படுது. நிறைய பேர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தனுசு ராசி மூலா நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் போய் நின்னுதுன்னா அது குலதெய்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி, அதாவது தோஷம் இருக்குன்னு கிளியராக பார்க்கலாம். பித்ரு தோஷம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி மூலா நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னதுன்னா அதுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் உண்டு. அது கேத்துவே நிற்கும் பொழுது நிறைய பேருக்கு மென்டலி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பிராயச்சித்தம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு ஆண்டா இருக்கப்படுறது இந்த குரு பயிற்சி. அதனால மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு பேசிக்கலா தெளிவு கிளியர் ஆகும், அதாவது தெளிவு பிறக்கும், மனசில் இருக்கக்கூடிய மனநோய் நிவர்த்தி ஆகும்,
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்தால் அந்த குழந்தை பாதிப்பு நிவர்த்தியாகும். பேசிக்கலாக ஒரு நல்ல இடமாற்றம் கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு யாரெல்லாம் அந்த கலைகள் இருக்கீங்களோ, சினிமா, டிராமா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள், இடமாற்றத்துக்காக வெயிட் பண்றதுக்குன்னா அது நடக்கும். ஒரு கேஸ் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், அதுக்கு டீசெண்டாக போய் உட்காந்து உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு உட்காந்து இந்த பஞ்சாயத்து பேசி முடிச்சுக்கிறது டீசெண்டான வேலை. நானா நீயா அப்படின்னு இறங்கணும்னா அது பிரச்சனை பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. மூணாவது ரொம்ப முக்கியமானது, இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமா அரசியல் பதவிகள் யார் இருந்தாலும் சரி, அவங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ கவனமா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு யார் உங்களை பத்தி புறம் கூற போறாங்க, யார் உங்களை பத்தி போட்டு கொடுக்க போறாங்கிறத கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி மாறும். வேலை இருக்கக்கூடிய முடக்கங்கள் மாற்றம் கொடுக்கக்கூடியது அருமையான ஒரு பயிற்சியா இருக்க போறது. தைரியமா இருக்கலாம். அப்போ குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுதுன்ற பயமோ டவுட்டோ தனுசு ராசினருக்கு தேவையே இல்லைல்ல சார்? பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, மகர ராசியினருக்கு குரு பகவான் எந்த ஸ்தானத்துல இருந்து எந்த ஸ்தானத்துக்கு இடம் பெயரார், எப்படி இருக்க போகுது? மகர ராசி அன்பர்களே, இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த ஓராண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவாளை கூப்பிட்டு சொந்த வீடு இல்லை, சரி பரவாயில்ல, ஆரோக்கியம் குறைபாடாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போயிரு, சரி போகிறேன், இப்படி எதை வேணாலும் விட்டு தருவீங்க. எது இல்லைன்னாலும் உங்களால் சமாளிக்க முடியும். உனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டா உங்களால் இருக்க முடியாது. எப்பயுமே உத்தியோகம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுல குறியாக இருப்பீங்க. அது இல்லாமல் உங்களால் முடியாது. ரிட்டையர்டு ஆக போகிற சமயத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேலை பண்ணலாம் அப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க. மற்றவெல்லாம் வெளியூரில் ஏதாவது போய் இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாமான்னு யோசிப்பா. அல்லது மகன் அல்லது மகள் வெளிநாட்டில் இருந்து அவங்களோட போய் செட்டில் ஆகிடலாமான்னு யோசிப்பா. ஆனால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு உத்தியோகம் முக்கியம். காலபுருஷ தத்துவத்தினுடைய ஜீவனஸ்தானம் உங்களுடைய ராசி. அதனால் அந்த உத்தியோகம் இப்போ உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரப்போகுது. ப்ரமோஷன் உண்டு. இந்த வருஷத்தில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம். ஆனால் என்னென்னா இடமாற்றத்தோடு உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். அதை ஏற்றுக்கொள்வதா இருந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்க. அதனால் ப்ரமோஷன் கிடைக்கும். 2வது 5ல் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 3 பார்வைகளில் உங்களுடைய ராசிக்கு முக்கியமான இடம் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ராசியை பார்க்குறாரு. தன்னம்பிக்கை வரும், ஆரோக்கியம் இருக்கும், தைரியமாக இருப்பீங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறார். அது பாக்கியஸ்தானம், பாக்கியசாலியாக இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, பாக்கியம் இல்லை அப்படின்னு எது நடக்கலையோ, அது திருமணமாகி புத்திர பேரோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அது இந்த ஓராண்டுக்குள்ளே கிடைக்கும். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். கடுமையாக உழைத்தும் பலகாலம் சுயதொழில் செய்தும் கூட பெரிய நிலையை அடைய முடியல, லாபம் கிடைக்கலன்னா இந்த ஆண்டு கிடைக்கும். இப்படியாக ராசிக்கு உண்டான பலன் அற்புதமாக இருக்குது. நட்சத்திரத்துக்கு வருவோம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டத்தினுடைய முதல் 2 பாதங்கள் மகர ராசியில் வரும். இதில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தமமான பலன். ஏன்னா இந்த உத்திராட நட்சத்திரன்றது சூரியனோடது. மகர ராசிக்குள்ளே எப்போ சூரியன் வருகின்றாரோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், மகர சங்கராந்தின்னு சொல்லி கொண்டாடுறோம். அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அற்புதமாக இருக்கும். திருவோணம், ஓணம் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். அதனால அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு அற்புதமான பலனை தருவார். அவிட்ட நட்சத்திரம், அவிட்டம் சொல்லும்போது செவ்வாயோடையது. செவ்வாய் இந்த 12 ராசிகளில் அவிட்டம் 1, 2ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு வரும்போது தான் தன்னுடைய உச்சமான பலத்தை அடையிறார். அதனால நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் உச்சநிலையை அடைய போறீங்க, மனம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும். இப்படி பொன்னான பலன்கள் ஏற்பட போகிறது. எதை செய்தால் இந்த பலன் முழுமையாக கிடைக்கும்? தசாபுக்தி சுயஜாதகம் சரியில்லைன்னா கூட அதற்குண்டான பரிகாரம் என்ன இந்த ஆண்டுலன்னு கேட்டால், ஓணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு மாதத்திலையும் சிரவண விரதம்னு சொல்லி வரும். திருவோண நட்சத்திரம் வர அன்றைக்கு தான் இந்த சிரவண விரதம். இந்த விரதத்தை இயன்றவங்க கடைபிடிங்க. இள வயது மத்தியம வயதில் இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க, சுகர் பிபி இல்லை, நீங்கள் விரதம் இருக்கலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஓணத்து அன்றைக்கு, சிரவண நட்சத்திரம் அன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயிட்டு மகாவிஷ்ணு அவர் எந்த அம்சத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, தரிசனம் பண்ணுங்க. இந்த ஓராண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக அமையும். சார், குரு பெயர்ச்சி மகர ராசிக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சுந்தரமூர்த்தி சார், கும்பராசினருக்கு பயிற்சிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும்
ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சனி பகவான் அந்த ராசி அதிபதியா இருந்தாலும் சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கூட சனிக்கு நேர் எதிர் கிரகமான செவ்வாயோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய கண்டத்திலிருந்து நீங்க தப்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் குரு உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஆறுதலான விஷயமா தான் 4ஆம் இடத்துக்கு குரு போறத நம்ம பார்க்கணும். 4ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரிய ஸ்தான பலம் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 4ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ரூ. 500 கஷ்டப்பட்டு நாள் பூரா உழைச்சி சம்பாரிச்சுட்டு வர ஒருத்தர் ஒரு ரூ. 100 கீழே மிஸ் பண்ணா எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும். அதெல்லாம் குரு 3ல இருக்கும்போது நடந்திருக்கும். இப்போ 4க்கு வரும்பொழுது ரூ. 10,000 சம்பாரிச்சுட்டு ரூ. 100 ஒரு கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறதாவோ, இல்லை ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி தரதாவோ, நம்ம மனசார செய்கிற ஒரு சுபகாரியம் சுப விரயம்னு சொல்லலாம். அந்த நிலைமை தான் இப்போ வரும். உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷ காலமாக உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பில்லாத காரணமாக இருந்திருக்கும். ஒரு அவப்பெயர் இருந்திருக்கும். அவருக்கு என்ன தெரியும்னு ஒரு அலட்சிய போக்கில் இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைலாம் மாறப்போகுது. போதா குறைக்கு 8ஆம் இடத்துல இருக்க கேது ஹெல்த் வைஸும் சரி, மைண்டு வைஸும் சரி உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பாங்க. இப்போ 4ஆம் இடத்திலிருந்து கேதுவை தன்னோட கண்ட்ரோலுக்கு குரு கொண்டு வராரு. அதாவது கேளை யோகத்தோட ஒரு வகைங்கிறதுனால உங்களுக்கு, ஏன்னா கேதுவை 5ஆம் பார்வையா குரு பார்க்குறாரு. கேதுவுல இருந்து 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. இது ஒரு வகையான இணைவு. ஆக ஒரு விபரீதமான முறையில் நீங்கள் எப்பயோ ஒரு காரியம் செஞ்சுருப்பீங்க. அந்த காரியத்துக்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சுப விரயம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் செய்வீங்க. குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிப்பு வச்சுக்கணும். உங்கள் கணவன் மனைவி இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதை பேசி தீர்க்கிற காலகட்டமாக இது இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்க ராகு ஆசையை தூண்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது செய்வார். அதனால புது முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்கள்ட்ட பார்த்து பேசுங்க. இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4 ஆகிய 2 நட்சத்திர பாதங்கள் அதில் இருக்குது. இவங்களுக்கு எப்படி நடக்கும்னா, இவங்க பண்ண வேலையை யாரோ சொன்னதா செஞ்சதா சொல்லி பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதாவது ஸ்கிரிப்ட் இவங்களோடது, ஆனால் அதுக்கு பலன் வேற யாருக்கோ போகிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசர் நண்பராக இருக்கலாம், தாய் தந்தரையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க, தப்பு கிடையாது. அதே சமயத்தில் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துங்க. ஆனால் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஒரு புது முதலீடு ஒன்று செய்ய போகிற காலகட்டமாக இருக்குது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3 பாதங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை உள்ளவங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஆன்மீக பயணம் போகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது. குழந்தைகளுக்காக ஒரு சுப விரயத்தை செய்ய போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு நாளில் போய் விநாயகருக்கு தேங்காய் மாலை போடுங்க. முடிஞ்சா ஜீவசமாதி, சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போய் வியாழக்கிழமை விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயிலுக்கு இழுப்ப எண்ணெயை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரும். சுந்தரமூர்த்தி சார், குரு பயிற்சிக்கு அப்புறமா கும்பராசியினருக்கு எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. பஞ்சநாதன் சார், மீன ராசியினருக்கு குரு பயிற்சி இப்ப எப்படி இருக்க போது? குரு பகவான் எந்த ஸ்தானத்திலிருந்து எந்த ஸ்தானத்துக்கு இடம் பெயர்றாரு? மீனராசிக்காரர்களுக்கு அகரம் இப்போ சிகரம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குரு பயிற்சி. என்ன காரணம்னா, மீனராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு தானே இப்போ குரு போறார். அதனால இந்த காலகட்டம் இவாளுக்கு ஒரு உச்சமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களில் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் பிரச்சனைங்கிறாங்க,
ஹெல்த்தில் ப்ராப்ளம்ங்கிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளில் மீனராசிக்காரா இருக்கா. அவளுக்கு வரம் தரும் குரு பயிற்சி, அதுதான் அற்புதமான இதுக்கு விஷயம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வரம் தரும் குரு பயிற்சி, வாடிய பயிர்கள் எல்லாம் இப்போ அந்த வாட்டம் தெளிந்து நன்னாக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உதயமாகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீமராஜியர் சொல்லும்போது ஒரு அழகான விஷயம் சொன்னார். திருவோண விரதத்தை பற்றி சொன்னார். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியை பாருங்க, திருவோண நட்சத்திரத்தில் நடக்கிறது. பாலவ கரணத்தில் இந்த மே மாதம் இந்த 1ஆம் தேதி சாயந்தரம் 5:20 நடக்க போகிறது. அப்போ இந்த குரு பயிற்சி அற்புதமான பலன்களை மீனராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது. திருவோண நட்சத்திர விரதத்தை யாரும் விடப்படாது. அதை தான் அவர் குறிப்பிட்டு அழகாக நமக்காக சொன்னார். இப்போ உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். சார், ஏற்கனவே உத்தியோகமே ஆட்டங்கட்டு இருக்கே, நல்ல பதவிகள் கிடைக்க போகிற நேரம் சொல்கிறேன் அப்படின்னா, உத்தியோகம் ஆட்டங்கானத்தான் செய்யும். அடுத்த ஒரு நன்மை நடக்கிறோம்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணினா தான் இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு நீங்கள் வெளியே போவீள். அதுக்காக கிரகங்கள் உங்களுக்கு துணை செய்யக்கூடிய அற்புதமான நேரம் எடுத்துக்கணும். 2வது ஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்கார், உச்சமா உட்கார்ந்து இருக்கார். மிகப்பெரிய அதிகார பதவிகள், அரசியல் பதவிகளை அலங்கரிக்க போறவாளா நீங்க மீனராசிக்காரங்க இப்போ இருக்க போறீங்க. 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். 3ஆம் இடம்ங்கிறது நம்முடைய ஆள் மனது. அதுல போய் குரு பகவான் உட்கார்றார். நல்ல தியானம் செய்யணும். ஏதாவது வாழ்க்கையில கஷ்டம் சொன்னா இப்போ எப்படி ஜெயிக்கிறதுனா நல்ல தியானம் பண்ணுங்க. ஆள் மனதிலே குரு பகவானை உட்கார வச்சு தியானம் பண்ணுங்க. உங்க குருமார் யாரோ அவளை நினைச்சு தியானம் பண்ணுங்க. பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. நிறைய ஊர் மாற்றம், மாநில மாற்றம், வெளிநாடு மாற்றம் அப்படின்னு பல வாழ்க்கை காத்துன்னு இருக்கு. அதுவும் இந்த பயிற்சி அடையக்கூடிய நேரத்தில் சப்தமாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உட்கார்ந்து இருக்கார் நம்மளுடைய ராசியில. மிகப்பெரிய அளவிற்கு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி காத்துட்டு இருக்கக்கூடிய நேரம். அதுவும் இந்த பயிற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு பயிற்சி, அது மறுக்க முடியாது. நகையுடைய விலைகள் உயரப்போறது, விலைவாசி பொதுவாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுடைய விலைவாசி கடுமையாக உயரப்போறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் மிக மிக கடுமையாக உயரப்போறது. இப்படி நிறைய உயரப்போகிறதுங்கிறோம். மக்களுடைய வாழ்க்கை தரம் அந்த அளவுக்கு உயரப்போகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே இது முதலாளிகளுக்கு சாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு, மறுக்க முடியல. இந்த நேரத்தில் பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில இருக்காரு. அப்போ பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய நேரம், வெளிநாட்டு கல்வி படிக்கக்கூடிய நேரம், அப்படி எல்லா உயர்வும் வருது. பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனப்பிராப்தி உண்டு. உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போ கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த வேலை மாற்றம் உங்க வாழ்க்கை நிலையை உயர்த்தும். இந்த வேலை மாற்றம் வந்துருத்தேன்னு கவலைப்படக்கூடாது, பயன்படுத்திக்கோங்க, நல்ல முன்னேற்றம் வரும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல்நாட்டு யோகம் கூடி வருது. நினைச்ச யூனிவர்சிட்டியில போய் படிக்கக்கூடிய யோகம் கூடி வருது. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போறது. அப்படி நிறைய நன்மைகள் சூழ்ந்திருக்கே. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய, வரம் தரக்கூடிய குரு பயிற்சி தானே, சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு மிகுந்த நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னா, சிவன் கோவில்கள்ல பள்ளியறை பூஜை நடக்கும் பாருங்க. அந்த பள்ளியறை பூஜையில கலந்துக்கணும். ஏன்னா மோட்சஸ்தானம் மீனராசி. ஆகவே பள்ளியறை பூஜையில கலந்துட்டு, இது அயன சயனஸ்தானம் இல்லையா காலபுருஷ தத்துவத்தில். அதனால பள்ளியறை பூஜையில கலந்துண்டு ஓம் நமச்சிவாயன் மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்க 12 முறை அடிப்பிரதட்சணம் பண்ணி வந்தேன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். விவாகரத்து, கோர்ட்டு கேஸ்ன்னு போன வாழ்க்கை இனி மீண்டும் சேரப்போறல். அந்த நல்ல செய்தி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பிசினஸ்ல உங்களை விட்டு விலகின பார்ட்னர் மீண்டும் வந்து சேரப்போறார். அவ்வளவு நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. உற்சாகமான குரு பயிற்சியா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போறது. சார், நீங்க சொன்னதுல இருந்தே ரொம்ப ஒரு விஷயம் தெளிவாகுது. மீன ராசியினருக்கு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பகவான் அனுகூலமான நாட்களை தர காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது. சார், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரமா குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா 12 ராசியினருக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் விளக்குனீங்க. நன்றி சார். வணக்கம். நேயர்களே, வருமுன் காப்போம் என்பதை போல வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை
முன்கூட்டியே ஓரளவுக்கு கணித்து அதை மட்டுப்படுத்தவே ஜோதிடம் உதவி புரியுது. இது ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான். கடவுளுடைய அருளும் ஆசிர்வாதமும் மனிதர்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தா அனைவருடைய வாழ்க்கையும் செம்மையா அமையுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.